மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. தினமும் நல்ல கருத்துக்களை எடுத்து தரக்கூடிய வீடியோக்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வயதானவங்க அதாவது முதியவர்கள், அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்கள நாம் எப்படி அரவணைக்கணும், அவங்களுக்கு கடைசி காலத்தில் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல்களை நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிறது பழமொழி பாடல். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. பட் என்னுடைய சொந்த கருத்து என்ன அப்படின்னா, குழந்தையும் முதியவர்களும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிறத என்னுடைய சொந்த கருத்து. அப்படிங்கிறத விட எனக்கு தெரியும் அது ஒரு உண்மை நண்பா. பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 50க்கு மேலேயே எடுத்துக்கோங்களேன், 50 ஒரு 60க்கு மேலே வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணநலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எது சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் தப்பாக தான் சொல்லுவாங்க, பட் அதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. நம்ம சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்காது. அவங்க எதுவுமே வேணும்னு செய்கிறது இல்லைங்க, ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒன்றுது. குழந்தைகள் எப்படி நம்ம தவறு செஞ்சாலும் அவங்கள மிரட்டி கொஞ்சம் சத்தம் போட்டு இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு வரமோ, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வயதானவங்களை அவங்க என்ன தான் தவறு செஞ்சாலும் அரவணைச்சு அன்பாக பாசமாக கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க கடைசி காலத்தை அவங்க நல்லா கழிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லாமல் நம்ம அவங்க மேலே கோவப்படுறதோ, முதியோர் இல்லத்தில் விடுறதோ, சண்டை கட்டுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது அவங்களுடைய மன ரீதியாக அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அதனாலேயே அவங்க நல்ல வாழ்க்கையை இழந்து கடைசி காலத்தில் மிகவும் மோசமான நிலை அடைகிறாங்க அப்படிங்கிறதா உண்மை நண்பா. முக்கியமாக என்ன அப்படின்னா, வயதாகும்போது அவங்க குழந்தை மாதிரியே, குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலையும் உடல்நிலையுமே மாறுது. உடல் ரீதியாகவுமே பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது. அவங்களால சில வேலைகள் செய்ய முடியாது. பார்த்திங்கன்னா, சின்ன வயதில் நிறைய வேலைகள் செஞ்சுருப்பாங்க, ஓடி ஆடி செஞ்சுருப்பாங்க, நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. பட் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது. அவங்க செய்யணும்னு நினச்சாலும் அவங்க உடல்கள், கை கால் உடம்பு அது செய்கிறதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுடைய மன ரீதியாகவும் நம்மளால் இப்படி முடியலையே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்புறம் அந்த குழந்தை பருவத்தில் இருந்த அந்த எண்ணங்கள் மாதிரி தான் முதிய பருவத்திலும் அவங்களுக்கு வருது. ஸோ நாம் இதை புரிஞ்சுக்காமல் அவங்கள திட்டுறது, தகாத வார்த்தைகளில் பேசுகிறது, எரிஞ்சு விழுறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் பண்ணினோம்னா நம்மளுக்கும் ஒரு நாள் வயதாகும், நாமளும் இதெல்லாம் தான் அனுபவிப்போம். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நாம் கரெக்டாக நடந்தோம்னா பின்னாடி நம்ம செய்கிறத பார்த்து நம்ம குழந்தைகள், நம்ம சந்ததிகள் நமக்கும் அந்த மாதிரி அரவணைப்பு கொடுத்து கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை. செவத்தில் பாலை தூக்கி அடிச்சோம்னா அது திரும்பி நமக்கு தான் அடிக்கும். ஸோ அதுதான் ஃபேக்ட். இதை பற்றி நம்ம பேசினா இன்னும் நிறையா மணிக்கணக்கில், நாள் கணக்கில் பேசிக்கிட்டே போகலாங்க. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வயதான முதியவர்கள் குழந்தை மாதிரிங்க. குழந்தை மாதிரி அவங்க எண்ணங்கள், அவங்க உடல் எல்லாமே குழந்தைகளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ அவங்களால நார்மலாக எப்பவும் போல் வயது கம்மியாக இருக்கும்போது இருந்த மாதிரி அவங்களால செயல்படவோ அல்லது மனதளவில் நம்மக்கிட்ட நடந்துக்கவோ முடியாது. ஸோ அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை எப்படி கையாளறமோ அந்த மாதிரி அவங்க இருக்கும் வரை சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்து. நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் அவங்களுடைய வயதான காலத்தில் நல்லா இருக்கும்போது அவங்கள நம்ம என்ன ஆதரிக்கிறோமோ இல்லையோ, வயதான காலத்தில் அவங்களால முடியாத காலத்தில் கண்டிப்பாக நல்ல முறையில் வச்சுருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து அவங்க இருக்கும் வரை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள்.
வேண்டுகோள்னுங்கிறத விட இதை கட்டளையாகவே சொல்லலாம் நண்பா. ஸோ அவ்வளோதான் சொல்ல வந்தது, அவ்வளோதான். இது போன்ற மீண்டும் நல்லதொரு கருத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ். நன்றி நண்பா.